अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु वमन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाहा व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाह जल्ल ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நம்மை காமிலான ஷேഖ்மார்கள் இறைநேசர்கள் அவுலியாக்களுடைய தொடர்பிலே ஆக்கி வைத்தான். அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களையும் அவுலியாக்களையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மறுமை நாளில் நாம் நேசிக்கின்ற நல்லடியார்கள் அவுலியாக்கள் ரசூல்மார்களோடு அல்லாஹ் சோனத்தில் நம்மை சேர்த்து வைப்பானாங்க. நம்முடைய ஷேഖமார்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாங்க. இங்கே எப்படி நாம் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தோமோ அதே போன்று சுவன வெளியிலும் இவ்வாறு உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை முழங்குவதற்கும் ரசிப்பதற்கும் சுவைப்பதற்கும் அல்லாஹ் நசீபாக்குவான். அன்புமிக்க பெரியோர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய சபையிலே கேட்டார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். திருமதி ஷரீஃபிலே வருகிறது, முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருச்சபையிலே அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மன் அஹத அன்னி ஹாஉலாஇல் கலிமாத் ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிமு மன் யஅமலு பிஹின்ன. நான் ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லப் போகிறேன். இவற்றை கேட்டு தானும் அமல் செய்வோம், மற்றவர்கள் அமல் செய்வதற்காக அடுத்தவர்களுக்கும் சொல்லுவோம் என்று உங்களில் யாரேனும் எனக்கு வாக்குறுதி கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, உடனே நான் கை தூக்குனேன், யா ரசூலுல்லாஹ் நான் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொன்னேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. மற்ற சஹாபாக்களும் கை தூக்குனாங்க, நானும் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5ஐயும் எனக்கு சொல்லி காட்டினார்கள். சரியான ஹதீஸ் இது, திருமதியில் வருது, முஸ்னத் அஹ்மதில் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், ஒரு விஷயத்தை அந்த மக்கள் பொடுபோக்காக இருக்கக்கூடாது, எல்லா செய்தி மாதிரி இது ஒரு செய்தி என்று சென்று விடக்கூடாது, மற்ற பயான் மாதிரி இந்த பயான் நினச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை ரொம்ப கல்பில் பதிய வைப்பதற்காக வேண்டி அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போது எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, மன் அஹத அன்னி ஹாஉலாஇல் கலிமான், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உங்களில் யார் நன்றாக பற்றி பிடித்து கொள்வார், வ அப்து அலைஹிம் பின் நவாஜித், ஒரு சில ரிவாயத்தில் சொன்னாங்க சொல்லலாம், உங்கள் கடவாய் பற்களை கொண்டு கடித்து அதை மிக உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆமாம், அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை யார் நீங்கள் பற்றி பிடித்து கொள்வீர்கள், ஃபயஅமலு பிஹின்ன, அவற்றை கொண்டு நீங்களும் அமல் செய்வீர்கள், அவ் யுஅல்லிமு மன் யஅமலு பிஹின்ன, அமல் செய்வது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை சொல்லித்தர வேண்டும். அப்படின்னா இந்த மாதிரி மேடை போட்டு நீங்கள் பயான் செய்யணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் போய் மனைவிட்டு சொல்லுங்கள். இந்த ஒரு 5 செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக
திருமதி இமாம் எழுதி வைத்து அதை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள் என்று உங்கள் மனைவி மக்களுக்கு சொல்லுங்கள். அதை அவர்கள் கேட்கட்டும், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். இந்த ஹதீஸுக்கு அமல் செய்த கூட்டத்தில் அல்ல நம்மையும் சேர்த்துருவாங்களா? ஒரு ஆள்கிட்ட சொன்னால் போதும், 200 பேர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள், அண்ணன் தம்பிகிட்ட சொல்லுங்கள். அப்போ நாம் எத்தி வைத்து நல்லடியார்களில் இந்த ஹதீஸை மக்களுக்கு சொன்னவர்களை நாமளும் சேர்ந்துடுறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களில் யார் இதை தானும் அமல் செய்து மற்றவர்களுக்கும் சொல்வதற்கு யார் தயார் என்று கேட்டார். உண்மையிலே செய்யணும். ரொம்ப கஷ்டமான விஷயங்களே இல்லை, ரொம்ப லேசான விஷயங்கள் தான் பெருமானார் சொன்னாங்க. அதனால் ரொம்ப பயங்கரமான விஷயம் வரப்போகுது அப்படின்னு நினைக்க வேணாம், லேசான விஷயங்கள் தான். நீங்கள் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்டு யாருன்னு கேட்டாங்க. அபூ ஹுரைரா சொன்னாங்க, நான் கை தூக்குனேன். நீங்கள் யார் கை தூக்குறீங்க சொல்லுங்கள். எல்லோரும் கை தூச்சு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அப்போ எல்லோரும் கட்டாயம் கவனிப்போமா? குறைஞ்சது இந்த பயான் முடிஞ்ச பின்னாடி இந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு வரிசையாக சொல்லணும். யார் கேட்டாலும் சொல்லணும். சொல்லுங்களா இன்ஷா அல்லாஹ்? பெரிய 50 விஷயம் தான் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். 5 தானே ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1வது சொன்னாங்க, குல்த அன யா ரசூலல்லாஹ், நான் தயார் என்று நான் பெருமானார் இடத்தில் சொன்னேன். ஃபஅஹத பியதி, உடனே பெருமானார் கிட்ட வாப்பா என்று என்னை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு என் கையை பிடித்து கொண்டார்கள். என் கையை பிடித்து கொண்டு ஃபஅத்த ஹம்சன், 5 விஷயங்களை என் விரலால் எண்ணினார்கள். பார்த்தீங்களா? இன்னும் ஸ்ட்ராங்காக உட்காரணும். இங்கே வாங்க. இப்படி கூப்பிட்டோன்னு பெருமான் வந்தாங்க. பர்பா இப்படி கையை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி இந்த கை பாருங்க, 1 2 3 4 5 அப்படின்னு அபூ ஹுரைரா விரலை வச்சு பெருமானாரை எண்ணி சொல்லுகிறார். அப்போ எந்த அளவுக்கு மறக்க முடியுமா? அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என் ரசூலில் என் விரலை பிடிச்சி 1 2 3 5 அல்லாஹ், அந்த செய்தி என்னால் விட முடியுமா? இப்போ சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா மௌத்தே நடந்தாலும் சரி தான் அந்த வாக்குறுதி மீற மாட்டான். ஒரு சஹாபி பெருமானார்ட்ட வந்தாங்க. ஒரு சிரமமான சூழ்நிலை, யா ரசூலுல்லாஹ் எனக்கு எதுவும் இப்போ தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. சில விஷயம் பெருமானார் என்னம்மா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, இருந்ததை கொடுத்துக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. சில நாட்கள் போச்சு, அந்த சஹாபி மறுபடியும் வந்தாங்க. யார சொல்ல இன்னொரு அர்ஜென்ட்டான மருத்துவ தேவை, ஏதோ ஒரு தேவை அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இவர்பா யாரிடத்துலையும் கேட்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தனோ அதை கொண்டு பொருந்தி வாழ்ந்து பாருங்க. அல்லாஹ் கண்ணியமான வாழ வைப்பான். என்கிட்ட ஒப்பந்தம் செய்யுங்க, இனி யாரிடத்துலையும் எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சாபி சத்தியம் பண்ணி கொடுத்துறாங்க. இனி வாழ்நாள் இனி யார்கிட்டையும் நான் எதையும் கேட்க மாட்டேன் யாரை சொல்கிறாங்க. அந்த சாபி மௌத்து வரைக்கும் ஒருத்தர் உப்பு கூட கேட்டது. ஜி என்ன அவங்களுடைய வாக்குறுதி பாருங்க. ஜி எந்த அளவுக்கு குதிரையில் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய சாட்டை கீழே விழுந்துருமா, தான் குதிரையை விட்டு கஷ்டப்பட்டு இறங்கி எடுத்து சாட்டை எடுத்துட்டு மேலே ஏறுவாங்க. ஒழிய எடுத்து கொடுங்கன்னு கூட யார்ட்டையும் கேட்டது. கீழே விழுந்த பேனாவை எடுத்து கொடுங்கன்னு கூட யார்ட்டையும் கேட்டதில்லை. மௌத்து வரைக்கும் அந்த சஹாபி யாரிடத்திலும் ஒரு சின்ன உதவியை கூட கேட்டதே கிடையாது. அப்படி ஹீரத்தாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. கேட்டதை எப்படி அமல் செய்கிறாங்க பாருங்க. நாம் எப்படி அமல் செய்கிறோம்? ஜும்மா பேர் கேட்கும் போதே பாதி கொட்டாய் விட்டுட்டு கேட்கும், பாதி பேர் தூக்கத்தில் கேட்குறாங்க. முடிஞ்சா எதுக்கு இந்த பிரச்சனை? பாதி பேர் பயானுக்கே வர்றதில்லை. வந்தால் ஒது போயிடுது. ஹஜ்ரத் அவர் பயான் ஆரம்பிச்சு நான் தூங்கிட்டு இருக்குன்னா அது காலை ஒரு பக்கம் தூக்குனா ஒது போயிடுன்னு வேறு மசாலா சொல்கிறாங்க. செவுத்தில் சாஞ்சு தூக்குனா ஒது போகுமா, சாயாமல் தூக்குனா ஒது போகும்னு மசாலா இல்லைங்க. ஜும்மா பயான் நடக்கும்போது அவர் பயான் ஆரம்பிக்கும் போது தூங்கிடுறாரு. அந்த மாதிரி பயம் வெளியே நல்ல பயம், அது நல்ல பயம் செஞ்சாரா இல்லையா? பயான் நல்லா இருந்துச்சா நல்ல தூக்கம், நன்னா சரியாக தூங்கலைங்களா? ஜும்மா பயான் ஏசி வேறு பள்ளிவாசலில் போட்டு வச்சுருக்காங்க. பயான் ஆரம்பிச்சுன்னு தூங்கினது ஹுத்துபா முடிஞ்சுதான் எந்திரிச்சேன். அப்படி ரொம்ப பேர் இனிமையான தூக்கம். இந்த பயானுடைய பரக்கத்தை பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வருதுன்னு வேறு சொல்கிறாங்க. அது மூலம் அந்த மாதிரி மக்களுக்கு போய்ட்டு ஜி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே சஹாபாக்கள் வாங்குறாங்க, அப்படியே அமல் செய்கிறாங்க. ஒரு சஹாபி ரசூல்கிட்ட வந்தால் நான் பல தடவை திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஹதீஸை. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, உட்காந்து பேசியிருந்தாங்க. சின்ன வயசு சஹாபி, வயசு வெறும் 13 தான் ஆச்சு. அந்த சஹாபி
13 12 இந்த சஹாபிய வயசு. பெருமானாட்ட வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தாலும் உட்கார்ந்துருக்கும்போது ஏப்பம் வந்துருச்சு. வீட்டில் அப்போ தான் சாப்பிட்டு வந்துருப்பாங்க போல. இது ஏப்பம் விட்றாங்க. திரும்பி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே வா தம்பி வாமா அப்படின்னாங்க. அவர் ரசூலோட கிட்ட வந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பத்தை விடுறது குறைத்து கொள்ளுங்கள். இவ்வுலகிலே யார் வயிறு நிறைய உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்களோ மறு உலகில் பட்டினி கிடப்பார்கள். மறு உலகில் அதிகம் பட்டினி கிடக்கக்கூடியவர்கள் இவ்வுலகில் வயிறு நிறைய வயிறு புடைக்க உண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ்வை மறந்து மறு உலகில் பட்டினி கிடப்பார்கள் அப்படின்ட்டாங்க சொல்லுறாங்க. விளைஞ்சுக்கலாம். அகலில் ஜுசா அப்படி சொல்லுவாங்க. அவங்க உக்பத் இப்னு ஆமிரா அந்த சஹாபி பேர் தெரியல. இந்த ஏப்பம் அஜுசானா ஏப்பம். வலா துக்ஸிருல் ஜஸா, ஏப்பம் விடுவதை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம். அஷத்துன்னாசி ஜூஅன், மறுமை நாளில் பசியால் மிக கடுமையானவர்கள் இவ்வுலகில் வயிறு புடைக்க தின்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸு அதோடு முடியல. அந்த சஹாபி ரசூல் 12 வயசு சஹாபி ரசூல் 80-85 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. அதற்கு பின்பு என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து அவ்வாறு சொன்ன பின்பு அவர்கள் வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் 80 வருஷமும் ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் எதையும் சாப்பிட்டதே கிடையாதுட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நம்ம 3 நேரம் திண்டு 2 நேரம் சாயா, அதுக்கு துணை 3 நேரம் சாப்பாட்டுக்கு துணையாக சாயா, அந்த சாயாவுக்கு துணையாக 2 பிஸ்கட் வேறு, 2 வரைக்கும் 2 பிஸ்கட் வேறு அதுக்கு துணை. இதெல்லாம் வந்து அசல் வஸ்து. ஒரு நாளைக்கு 5 வக்து, 2 வக்து சாயா, 5 வக்து 3 வக்து சாப்பாடு, இது 5ம் அசல். இது இல்லாமல் கிளைகள் நிறைய, அப்பப்போ 2 அமசா, 2 வடை, 2 ஜூஸு, இது கிளை. இது நம்முடைய கதி. சஹாபி சொல்கிறாங்க, ஹதீஸ் எடுக்கல, ஹதீஸ் வரலையா, எடுக்க போய் ஹதீஸை. என் ஒட்டுமொத்த வாழ்நாளிலே அதன் பின்பு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறைதான் உணவு அருந்தினேன். உணவு இருந்துச்சு, காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்தது. ஆனால் எஜமா சொல்லிட்டாங்களே ஏப்பம் வரக்கூடாதுன்ட்டாங்க. சொல்லலாம் ஏப்பம் எப்படி வருது ஒரு மூமினுக்கு? 20 லட்சம் பேர் இன்றைக்கு காசாவில் உண்ண உணவின்றி தண்ணீரின்றி டெய்லி 50 பேர் மூத்தா போகிறாங்க, குடிக்க தண்ணி இல்லாமல் செய்தி வருது. அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்குறான்னு ஏப்பம் வர அளவுக்கு திங்கிறதா? அல்லாஹ் அக்பர். யோசிப்பார். அன்பர்களே, எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த ஹதீஸை கேட்ட உடனே எப்படி அமல் செஞ்சாங்க பாருங்க அந்த சஹாபா. நாம கேட்கறது எப்படி, நம்முடைய அமல் எப்படி இருக்கு? இல்லையா, எடுத்தீங்களா இல்லையா? ஹதீஸை சொல்லும் போதுமா ஆதாரத்தோடு சொன்னால் அவங்களுக்கு மனசில் உட்காரும். அகல்து சரீதம் பிலஹ்மின் வஹல்லின். அறிவிக்கிறோம் யாருங்க? யார் ராவி இருப்பா? வஹப் இப்னு அப்துல்லாஹு சவாய் அபு ஜுஹைஃபா என்ற சஹாபி. அந்த சஹாபி பேர் அபு ஜுஹைஃபா. நான் ஒரு முறை என் வீட்டிலே கறியோடு சேர்த்து சமைத்த திக்கடின்னு சொல்லுவாங்கள்ல, திக்கடி சாப்பிட்டேன். ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிட்டேன். வஹல் சிறுக்கா காடின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடு சேர்த்து திக்கடி நிறையா சாப்பிட்டேன். சும்மா அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு பெருமானாரிடத்தில் வந்தேன். ஃபஜஅல்து அத்தஜஷ்ஷஉ, ஏப்பம் வந்துச்சு எனக்கு. ஃபகால, பெருமானார் இக்ஃபுஃப் மின் ஜுஷாஇக், உன் ஏப்பத்தை நிறுத்திவிடு. ஃபைன் அக்ஸரன் நாஸி ஷபஅன் அத்வலுஹும் ஜூஅன் யௌமல் கியாமா. யார் இங்கு அதிகமாக வயிறு நிறைய உண்ணுகிறார்களோ மறுமையிலே அவர்கள் தான் மிக அதிகமாக பட்டினியாக இருக்க வேண்டிய ஏற்படும் கியாமத்துடைய நாளிலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலஞ்சவை தபரானில் வரக்கூடிய ஹதீஸ், இப்னு அதீல வரக்கூடிய ஹதீஸ், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். இதுக்கு அடுத்த ஹதீஸ் வருது. அங்கே சஹாபி சொல்கிறாங்க, இதற்கு பின்பு என் வாழ்நாளிலே நான் ஒரு முறைக்கு மேல் ஃபமா அக்கல அபூ ஜுஹைஃபா, அதன் பின்பு அபூ ஜுஹைஃபா அவர்கள் உணவு உண்ணவே இல்லை. மில் பத்தினிஹி, தன் வயிறு நிறைய ஒரு நாளும் உண்ணதே இல்லை.
ஹத்தா ஃபாரகத் துனியா, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறையும் வரை, மௌத்து வரையிலும் வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. கான இதா தகத்தா லா யதகஷா, ஒரு நாள் காலையிலே உணவருந்து விட்டால் அன்று இரவு வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க படுக்கிற வரைக்கும். வைதா தகஷா, ஒரு நாள் மாலையிலே உணவருந்து விட்டால் லா யதகத்தா, காலையில் உணவருந்த மாட்டார்கள். ஒரு நாளைக்கு ஒன்லி ஒன் டைம். ஏப்பம் வந்துடக்கூடாது. எஜமா சொல்லிட்டாங்க, எஜமா சொன்ன பின்னாடி எப்படி எனக்கு ஏப்பம் வரலாம்? என்னங்க நாமெல்லாம் ஹதீஸு, நம்மெல்லாம் பயான் செய்கிறதும் வேஸ்ட்டு, பயானை கேட்குறதும் வேஸ்ட்டு. நம்மெல்லாம் என்ன பயான் செய்கிறோம், என்ன பயான் கேட்குறோம்? அல்லாஹு அக்பர் கபீரா. செய்கிறதும் வேஸ்ட்டு, கேட்குறதும் வேஸ்ட்டு. ஃபிதாக்க அபி வ உம்மி அபா ஜுஹைஃபா, அபூ ஜுஹைஃபா அவர்களுக்கு நம் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். அவங்க வரலாறு எடுத்து பாருங்கள். இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யும்போது அவங்க வெறும் 12 வயசு தான். அவங்க அபூ ஜுஹைஃபா வரலாறு எடுத்து பாருங்க. 12 வயசு தான் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யும்போது, இந்த ஹதீஸ் நடக்கும்போது. 12 வயதில் பெருமானார் சொன்னாங்க. 80-85 வயசு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் கூட ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு மேலே சாப்பிட்டதே இல்லை. அல்லாஹு அக்பர் கபீரா. நாமெல்லாம் ஹதீஸுகளில் பெருமானாருடைய உபதேசங்களை கேட்குறோம். 10 பயானில் இதுவும் ஒரு பயான். எத்தனையோ பயான் யூடியூப்பில் ஓடுது, எத்தனையோ பயான் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் இதுவும் ஒரு பயான். அப்படி நம்முடைய சிந்தனை போயிடுது. அல்லாஹு அக்பர் கபீரா. கேட்கக்கூடாது. ஒரு ஹதீஸை கேளுங்க, வாழ்நாளெலாம் அமல் செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அருகிலே அழைத்தார்கள். நான் அருகிலே சென்றேன். தங்களுடைய புனித கரங்களால் என்னுடைய கரங்களை பெருமானார் பற்றினார்கள். பற்றி 5 விஷயங்களை சொல்லி காட்டினார். ஒன்று சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம், ஹராமானதை விட்டு தவிர்த்து கொள்வாயாக. தகுன் அபதன் நாஸ், ஹராம் ஒரு சொட்டு கூட, ஒரு பொட்டுக்கல் அளவு கூட, ஒரு சின்ன கடுகளவு கூட வாய்க்குள்ள போயிட வேண்டாம். தகுன் அபதன் நாஸ், அப்படி வாழ்ந்தால் மக்கள் அனைவரிலும் அல்லாஹ்வை அதிகம் வணங்கியவனாக ஆகுவாய். மக்கள் அனைவரைக்கான நீ அல்லாஹ்வை மிக அதிகம் வணங்கியவனாக ஆவாய். என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஹராம சாப்பிட்டு அல்லாஹ் வணங்குறே, அந்த வணக்கம் கபூல் ஆக மாட்டேன், கபூல் ஆக. நீ ஒரு இட்லி ஹராமா போச்சு, அன்னைக்கு பூரா செஞ்ச அமல் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரே ஒரு பருக்கு ஹராமான சாப்பாடு உள்ளே போயிடுச்சு, அப்போ உன்னுடைய இபாதாத்துக்கள் எத்தனையோ வருஷத்துடைய இபாத் அல்லாஹ் கழிச்சிடறான். அது இல்லாமல் போயிடும். வாழ்நாள்லாம் நீ ஹராமே திண்டா, நீ செய்யக்கூடிய இபாதத்துக்கெல்லாம் எந்த மூளைக்கு உதவும்? அது வணக்க வழிபாடுகளை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறான். வணக்க வழிபாடுகள் தொழுகிறான், நோன்பு வைக்கிறார்கள், ஜகாத்து, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க. செய்கிறதுலாம் ஹராம், வேலை ஹராம், சாப்பிட்றது ஹராம். அப்போ ஹராமான உணவு ஒரு கவலம் உள்ளே சென்றால் உன் வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஹராமை விட்டு தவிர்ந்து கொள். அப்படி தவிர்த்து கொண்டால் மக்கள் அனைவரைக்கான அல்லாஹ்வை அதிகம் வணங்கியவனாக நீ ஆவாய். உன் கொஞ்சம் அமலும் அல்லாஹ் இடத்திலே தனிப்பட்ட அமலா. நீ ஹராமை விட்டு தவிர்த்து கொண்டால். நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், மெட்ராஸில். அங்கே ஒருத்தர் சொன்னார், ஒரு அத்தா மகனை பற்றி பேச வச்சு சொன்னார். இந்த அத்தா ஹராமான சம்பாதிக்கிறார். அவங்க பையன் வந்து என் கூட வந்து சொன்னார். அவங்க பையன் அதனால் அத்தாட்ட சொல்லி பார்த்தா கேட்கல. அவர் சில ஹதீஸுகள்லாம் கேட்டு, அத்தா ஹராம சாப்பிட்டா நான் வந்து சாப்பிட்ட என் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹராம சாப்பிட்டா அந்த உடம்பு நரகத்துக்கு போகும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஹராமான முறையில் சம்பாதிக்காதீங்க, இந்த வட்டி தொழிலை விடுங்க, கந்து வட்டி தொழிலை விடுங்க, இது செய்யாதீங்க, இந்த தவறான காரியங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்கல. அதனால் அந்த பையன் தனியாக போயிட்டார். தனியாக போய் அத்தாவை பார்க்க வருவார், அம்மாவை பார்க்க வருவார். வீட்டிலே ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. ஹயாத்தாக இருக்கிற செய்தி சொன்னாங்க. பை வீட்டிலே ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, அவர் தனியாக இருக்கிறது. கேட்டால் எங்கள் அத்தா எப்போ நீ ஹராமை விட்டு தவிர்த்து கொள்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடிப்பேன், அது வரைக்கும் நீங்கள் வேணவே வேணாம் என்று தனியாக ஒதுங்கி போய்விட்டார் சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த பையனை அல்லாஹ் சீதேவியாக்குவானாங்க, அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாங்க. ஒரே ஒரு இட்லி கூட, ஒரு பொட்டுக்கல்ல கூட, ஒரு கடுகு கசகசா கூட உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன்.
அத்தாப்பாக்கு வருவார், அம்மாவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் எதுவும் ஒன்று கொடுப்பார். ஏன்னா ஹலால்ல பரிசுத்தமான ஹலால் உணவை கொண்டு சாப்பிட்டு நீ அமல் செய்தால் அந்த அமலில் ஒரு குதூகலம் உண்டாகும், ஒரு சந்தோஷம், ஒரு நூறு. அது ஹலால் 100 ரூபாய் ஒளிமயமானது. அந்த ஹலாலை சாப்பிட்டால் உடலில் ஒரு உற்சாகம் வரும், இபாதாத்துகள் செய்யும் போது ஒரு உற்சாகம் சந்தோஷம் வரும். விளைஞ்சிக்கலாம். நம்ம ஹராம சாப்பிட்டோம் விளைஞ்சிக்கலாம். ஹராம சாப்பிட்டால் அந்த உடலில் சாப்பிட்டு முடிச்ச உடனே தொழுகாமல் படுத்துக்கோன்னு சொல்லும். இபாதாத்துகளில் இருக்கிற உற்சாகம் இருக்கிறதும் போயிடும். கண்ணு ஹராமுன்னு சொன்னால் நீங்கள் உடனே சிந்தனை முழுசும் வட்டி கடை தான் ஹராமு, அதை வச்சவன் தான் ஹராமு செய்யணும், மற்றவன் தான் ஹலால், அப்படி விளங்க வேண்டாம். இவர் ஹராமில் 100 வகை இருக்கு, பல வகைகள் இருக்கு. உதாரணம் சொல்ற கேட்டுங்க ஜி, அண்ணன் தம்பிகளுக்கு சேர வேண்டிய சொத்தில் ஒரு அணு அளவு நீ மோசடி செய்தாலும், அண்ணனை விட தம்பியோ தம்பியை விட அண்ணனோ அவருடைய திருப்திக்கு இல்லாமல், அவனுடைய பொருத்தம் இல்லாமல் கொஞ்சமாவது நீ ஒரு இடம் ஒரே ஒரு இன்ச்சு கூட எடுத்துக்கொண்டாலும் கூட அதுவும் ஹராம் தான். நீ அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்ந்தாலும் ஹராமான வீடு தான். அது எப்படி ஆகும்? உங்கள் வாப்பா பொதுவாக கடை வைத்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க, நீ அதில் தெரியாமல் நீ 50 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அதுவும் ஹராம் தான் இல்லைங்களா? ஏன் அதுவும் அல்லாஹ் வேண்டாம்னு சொன்ன செஞ்ச மாதிரி தானாச்சு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் இது மாதிரி 100 வகை இருக்குது ஹராமில். அது சொல்ல நான் இங்கே வரல. நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் ஹராமுடைய வகைகள்னு ஒரு பயான் செய்யணும். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸாவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைய. ஜும்மாவுடைய நாளிலே பாங்கு சொல்லிவிட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. பாங்கு சொன்ன பின்னாடி கடை திறந்தான், ஒரு வியாபாரம் செஞ்சான், ஒரே 1 ரூபாய்க்கு ஒரு ஷாம்பு பாக்கெட்டு விற்றான், அதுவும் ஹராம் தான். அந்த ஹராம் ஹலால கலந்துருச்சு. ஒரே ஒரு துணி ஒரு பில்லு மட்டும் போட்டான், அதுவும் ஹராம் தான். அல்லாஹ் வேண்டாம்னு சொல்லிட்டான். வேண்டாம் என்று சொன்ன பின்னாடி நீ செஞ்ச ஹராம் தானே, அது தப்பு தானே. என்ன பை, இப்போ ஹராமுடைய பல வகை இருக்குமா. ஒருத்தர் முதல் கொடுத்திருக்கிறார், அதை வாங்கி நீ வியாபாரம் செய்கிற, என்ன பேசுன 50-50, ஆளுக்கு 50-50ன்னு பேசியிருப்பீங்க. ஆனால் நீ கணக்கு தப்பாக காமிச்சு அந்த முதல் கொடுத்தவருக்குரிய காசை கொடுக்காமல் ஏமாற்றி நீ கொளித்தால் ஒவ்வொரு பைசாவும் ஹராம் தான். ஒவ்வொரு பைசாவும் ஹராம். யார் உனக்கு முதல் கொடுத்து இந்த வியாபாரத்துக்கு காரணமானாரோ அவருக்கு நிரப்பமாக கொடுக்காம ஏமாத்துற, ஒரு பைசா ஏமாத்தினாலும் ஹராம் தான். அது எப்படி ஹலால் ஆகும்? விளைஞ்சிக்கலாம். இப்போ ஹராமுடைய வகைகள் பலதற்கும் இருக்குன்னு ஜி, அதை சொல்ல வரல. ஒவ்வொரு பைசாவிலும் இது ஹலாலா இது ஹராமா. இங்கே பாருங்க, இந்த பொருள் எவ்வளோன்னு கேட்டாங்க. 100 ரூபாய்க்கு நீ பொருள் வாங்கியிருக்கிற, 200 ரூபாய்க்கு விற்கிற, ஜாலியாக சந்தோஷமாக விற்றுக்கலாம். 500 ரூபாய்க்கு விற்றுக்கலாம், 1000 ரூபாய்க்கு விற்றுக்கலாம். ஒரு பொருள் 500 ரூபா நீ சொல்கிற, அவர் 400 ரூபா கேட்குறாரு, நீ சொல்கிற அசலே 400 ரூபா ஆகுதுங்க. பொய். எந்த வியாபாரத்தில் பொய் கலந்து விடுகிறதோ பொய் ஹராம் ஆச்சுல்ல. இப்போ ஹராம் கலந்த வியாபாரம் ஆயிடுதுல. அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது அசல் எனக்கு எவ்வளோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது 500 ரூபாங்க, தங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கிங்க, ஒரு 50 ரூபா குறைச்சிக்கலாம், அதுக்கு மேலே எல்லாம் குறைக்க முடியாது, முடிஞ்சிருங்க. அல்லாஹ் நாடனா கல்வியில் போட்டு கொண்டு வாங்கிட்டு போயிடுவான். விளைஞ்சிக்கலாம். யார்கிட்ட பேரம் பேசுகிறான் இவன்? பேரம் பேசக்கூடிய கடைகளில் பேசுகிறான். சில கடைகளில் போய் பேரமே பேசவே முடியாது, பேரம் செய்ய முடியும். போட்ட விலை தான். பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டிமார்ட்னு போட்டிருக்கான். உள்ளே போய் அவன் என்ன பொருள் போட்டிருக்கான்னா 40 ரூபா தான். இந்த 40 ரூபா பொருளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே உள்ள மேனேஜர்கிட்டையோ அங்கே வேலை செய்யணும், சார் 40 ரூபா போட்டுங்க, 30 ரூபா போட்டுங்க, செல்லுபடியாகுமா? செல்லுபடியாக செல்லாது, கொடுக்கவே முடியாது. ஏன்னா போட்ட விலை தான். நீ சாதாரண பக்கத்து வீட்டு பொட்டி கடையில் போய் உட்காந்து தீப்பெட்டி வாங்கிட்டு 2 ரூபானா 1.5 ரூபா போட்டு 50 காசு குறைச்சிக்கோங்கிற. அங்கே போய் அவன் 150 ரூபான்னு போட்டிருக்கான். 1 ரூபா குறைக்க முடியுமா? 149 ரூபா போட முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹராம நூற்றுக்கணக்கான வகைகள் ஹராம் கலக்கும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்துக்கொள்வோம். ஹராம் எந்த உடலிலே உள்ளே போயிருச்சோ அந்த உடலுக்கு இபாதத் செய்வது சோம்பேறித்தனமாக ஆகிவிடும். இபாதாத்துக்களை உற்சாகம் வராது, இபாதாத்துக்களை சந்தோஷம் வராது, வணக்க வழிபாடு செஞ்சால் அவ்வளோ ஆனந்தம் வராது.
ஒருத்தர் சொல்றார், ஹஜ்ரத் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், நான் குர்ஆன் எடுத்து ஓத உட்காந்து தூக்கம் வந்துடுது, கொட்டாய் கொட்டாயாக வருது, பேசாமல் படுத்துறது. 2 பக்கத்துக்கு மேலே ஓத முடியல. தூக்க கலக்கத்தில் உட்காந்து ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக் எடுத்தா இருக்கிற தூக்கமெல்லாம் பறந்து 1 மணி நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, 1.5 மணி நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. யூடியூப் எடுத்தா 2 மணி நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, தூக்கம்லாம் போயிடுது. அரே வா, பார்த்தீங்களா ஜி எப்படி மனுஷன் நிலைமை ஆயிடுச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு. அப்போ நற்காரியங்கள் செய்வது உனக்கு லேசாக இல்லை, பாவகாரியங்கள் செய்வது உனக்கு லேசாக இருக்கிறது. தௌபா செய்ய அல்லாட்ட அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சில பேருக்கு நல்ல காரியங்களை லேசாக்கி வைப்பேன். வஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. எவன் தர்மம் செய்கிறானோ, அல்லாஹ்வை தக்வா செய்கிறானோ, கலிமாவை உறுதிப்படுத்துகிறானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் ஊறி போயிருக்கிறானோ, இவர்களுக்கு நல்ல காரியங்களை லேசாக்கி வைப்போம். அவர் தொழுகை லேசா இருக்கும், தஹஜ்ஜுத் லேசா இருக்கும், குர்ஆன் ஓதுறது லேசா இருக்கும், துஆ ஓதுறது லேசா இருக்கும். இது எல்லாத்தையும் அல்ல லேசாக்கி வைப்பான். உனக்கு எது கஷ்டமா இருக்கோ அது அவருக்கு லேசா இருக்கும். ஜி சஃபரில் போனால் சில படிப்பினைகளை கொடுக்குறான் அல்லாஹ் தாலா. 2-3 நாளாக சஃபரில் இருந்தோம், சென்னைக்கு போயிடும். ஒரு படிப்பினை கொடுத்தான்ல. ஒரு மனிதர் இருக்கிறார், அப்பாவி மனிதர், ஆலிம் அல்ல, குர்ஆன் கூட சரியாக ஓத தெரியாத ஒரு மனிதர். ஆனால் அல்லாஹ் தாலா அவர் மேல் ஒரு பிரியத்தை போடுறான், முகப்பத்தை போடுறான். நான் மட்டும் எல்லா மக்களும் நேசிக்கிறாங்க அவரை. என்னடா அவர் கூட 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட இருந்தார். பார்த்தா தொழுது முடித்து விட்டு, லுஹர் தொழுது விட்டு சலாம் கொடுத்த உடனே 2 நிமிஷம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஓதி விட்டு சுன்னத் தொழுது விட்டு நாங்கள் போயிட்டோம். அவர் ஃபர்ல் தொழுது முடித்த மனிதர். அரபியில் கூட ரப்பனா ஆத்தினா வாயில சொல்ல தெரியாது முழுசா, குர்ஆன் முழுசா ஓதலை, குர்ஆன் பார்த்து ஓத முடியாது. அந்த மனிதர் ஃபர்ல் தொழுது முடிச்சு கையேந்தனவர் துவா அல்லாட கேட்டுட்டு கண் கலங்கி துவா கேட்டே உட்காந்துருக்கார். அப்படியே ரொம்ப நேரமாக அவர் பாஷையில் அல்லா கண்ணை மூடி அல்லாட துவா கேட்டே உட்காந்துருக்கார். சுன்னத்தினால் நாங்கள் தொழுது முடிச்சிட்டோம். நாங்கள் 2-3 துவா மனப்பாடம் பண்ண துவாலாம் இருக்குல்ல, அல்லாஹ் மின்னக அஃபூன் துஹிபுல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா அப்படின்னு ஏதோ துவா ஓதிட்டு கேட்குறது. அல்லாட்ட இப்படியே பாவம் பண்ணி கேட்குறது அல்லாஹ் மின்னக அஃபூன் சொடக்கு வேறு தபக்குன்னு சொடக்கு வேறு போட்டு அல்லாஹ் மின்னக அஃபூன் துஹிபுல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹ் மின்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப். இதான் நம்ம துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். இப்படி அல்ல துவா கேட்குற முறை. துவானா வேண்டுதல்ங்க, இறைவன்ட்ட கெஞ்சுற முறை. துவானா அல்லாட்ட கெஞ்சுதல். இப்படி தான் கெஞ்சுவாங்க யார்ட்டையும். ஜி ஜி அதில் கெஞ்சது இதெல்லாம் கூட என்னமோ அல்லாவுக்கு உத்தரவு போகிறோம். யாருக்கு அதை கூட இதை கூட இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு 10 வருஷம் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடல, பார்சல் அனுப்பிச்சி வச்சுடலாம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தோல் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தர் கேட்குற முறையிலேயே கொடுக்கணும்னு ஆசை வரும். ஐயா காலையில் சாப்பிட்லைங்க ஐயா, வயிற்ற பசிக்குங்க ஐயா, இதாச்சும் கொடுங்க ஐயா, ஐயா ஐயா அப்படின்னா நமக்கே ஆசை வரும். சூடாக இருக்கிற 2 இட்லி கொண்டு போய் கொடுப்போம். வளைஞ்சிக்கலாம் ஐயா 2 இட்லி 2 தோசை 2 சட்னி, வெள்ளை சட்னி கொஞ்சம், சகப்பு சட்னி கொஞ்சம் வச்சு ஒரு பூரி ஒரு கிழங்கு கொடுங்க ஐயா அப்படின்னா கூடாது. தெந்தமிழ் கேட்குறான் வந்து ஐயா அவர்களே 2 இட்லி 2 பராட்டா 2 இடியாப்பம் வைத்து அதில் தேங்காய் பாலும் சர்க்கரையும் போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருட்டு போயில உனக்கு நாட்டு சர்க்கரை வேணுமா கெட்ட கேட்டு சுகர் பேஷண்ட்டு ஐயா நான் அதனால் இந்த வெள்ளை சர்க்கரை ஒத்துக்காது, நாட்டு சர்க்கரையை போட்டு தேங்காய் பால் ஊற்றி 2 இடியாப்பம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிச்சைக்காரனா நீ இவனே, இல்லை பிச்சைக்காரனா நீ? அந்த மாதிரி நம்ம துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாப் உத்தரவு போடுற அல்லாஹ். நீ துவானா கண்ணில் கண்ணி ஊற்றணும். அந்த அப்பாவி மனிதனை பார்த்தேன், அவர் கை ஏந்தினது நல்ல ஊற்று, கண்ணெலாம் கலங்கி இல்லாட்ட ரொம்ப நேரம் கேட்குறாரு. நாங்கள் ஃபரல் தொழுதுட்டு துவா ஓதி சுன்னத் தொழுது அப்புறமா நாங்கள் துவாலாம் ஓதி ரப்பனாத்திரலாம் ஓதி எந்திரிச்சு போயாச்சு. அப்படி நிற்கிறார், அப்படி கேட்டு நிற்கிறார். அப்புறம் எந்திரிச்சு துவா ஓதி முடிச்சுட்டு 10 நிமிஷம் இருக்கும்போது தெரியுது. அப்புறம் எந்திரிச்சு சுன்னத் தொழுதுட்டு வந்து வர்றார். சரி துஹர் தான் அப்படின்னா அசர்லையும் அப்படி தான் ஒவ்வொரு வக்துலையும் அல்லாட்ட அப்படி கேட்குறாரு. அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹ் எவ்வளோ நேசிப்பான் அந்த அடியார். இப்படி கண்களுக்கு நான் அல்லாட யா அல்லாஹ்
இந்த அடியாருடைய பொருட்டால் என் துவாவை கபூல் செஞ்சுக்காங்க. அவர் சொல்றாரு, யாரெல்லாம் என் ஷேக்குடைய பொருட்டால் என் துவாவை கபூல் செஞ்சுக்காரு. யாரெல்லாம் நான் செஞ்சேன், யாரெல்லாம் அந்த முரீதுடைய பொருட்டால் என் துவாவை கபூல் செஞ்சு. உன்னிடத்துல கையேந்தினாரே, கையேந்தி உன்ட்டு கதறுகிறாரே. நான் கேட்டேன், அதில் யாரெல்லாம் கையேந்தி, உண்மையை சொல்கிறேன், யாரெல்லாம் கையேந்தி உன்ட்டு கதறாரே, அவர் என்ன உன்னிடத்திலே கேட்டாரோ அதை நீ கொடுத்துடல. அவர் எதற்காக உன்னிடத்திலே மனம் சஞ்சலித்து உன்ட்டு கேட்குறாரோ அதை நீ கொடுத்துரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய துவாவுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கும் நான் கேட்டதை கொடுத்துரு. அடே நான் இப்படி கேட்குற, ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டிருக்கிறான், அல்லாஹ் மின்னி அஸ்அலுக பிஹக்கி ஸாயிலீன இலைக். யா அல்லாஹ், உன்னிடத்திலே கையேந்தி கதறி துவா செய்வார்களே அந்த நல்லடியார்கள் பொருட்டால் உன்னிடம் நான் கேட்கிறேன். யாரு? அல்லாஹு அக்பர், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் எடுங்க, என்ன கேட்டாங்க? அல்லாஹ் மின்னி அஸ்அலுக பிஹக்கி ஸாயிலீன இலைக். உன்னிடத்திலே கேட்கிற நல்லடியார்கள் பொருட்டால் எனக்கு நீ கொடு. துவா கேட்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அல்லாஹ்ட்ட எல்லாம் அழுது துவா செஞ்சு பழகுங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு அல்லாஹ் தஆலா எதையேனும் கொடுக்க விரும்பி விடுகிறானோ, அல்லாஹ் உனக்கு ஒரு நியமத்தை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல்ல அல்லாஹ் தஆலா உனக்கு துவா கேட்குற பாக்கியத்தை கொடுத்துருவானோ. அல்லாஹ் தஆலா அழுது கதறி அல்லாஹ்ட்ட கேட்க வச்சிருவான். அல்லாஹ் தஆலா வா வா வா, எதில் நம்ம அலட்சியமாக இருக்கிற மாதிரி ஜி. அல்லாஹ் மின்னி அஸ்அலுக பிஹக்கி ஸாயிலீன அலைக். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் இது. அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு ரிவாய் செய்றாங்க, உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறார்களே அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு நீ கொடு. நான் அவரை பார்த்து அதுதான் கேட்டேன், யா அல்லாஹ், குர்ஆன் ஓத தெரியாது, ரப்பனா ஆத்தினா தெரியாது, அரபியில் சொல்ல தெரியாது, ஆனால் உன்ட்டு கண்ணீர் வடிக்கிறார், உன்ட்டு கேட்குறார், உண்மையில அவ்வளோ காதல் வச்சிருக்கிறார். என் ரப்பிட்ட கேட்டால் கொடுப்பான்னு நம்புறார். என் ரப்ப என்னை கைவிட மாட்டான்னு நம்புறார். வேற யார்கிட்டையும் அவர் அழுவுல ஒட்ட வந்து அழுகுறார். வேற எந்த மனிதர்கிட்டையும் தன் எந்த தேவைகளுக்காக அவர் கையேந்தி நான் பார்க்கல. வேற எந்த மனிதர்கிட்டையும் எந்த தேவைகளுக்காக அழுது நான் பார்க்கல. ஒன்றை கையேந்தி நிற்கிறார். எஜமானே, நீ அவர் என்ன கேட்டாரோ கொடுத்துரு, உன் கருணையால் கொடுத்துரு ஜி. அவர் கேட்கறது நீ கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்திடல. அவருடைய பொருட்டால் நான் கேட்பதையும் எனக்கு கொடுத்துடல என்று நான் கேட்டேன். முரீதுடைய பொருட்டால் கொடுத்துடல. அவர் சொல்றாரு, என் ஷேக்குடைய பொருட்டால் கூடாது. நான் சொல்றேன், யாரெல்லாம் இந்த முரீதுடைய பொருட்டால் எனக்கு நீ நான் கேட்டதை நீ கொடுத்துடல. நான் கேட்குறேன், நீ அல்லாஹ்ட்ட கேளு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உனக்கு ஒரு வஸ்துவை கொடுக்க நாடினால் முதல்ல துவா கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். நீ கதறு எஜமான்ட்ட. உனக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுக்குன்னு ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் ஒரு தக்தீர இருந்துச்சுன்னா நீ அல்லாஹ்ட்ட அழுவ, ரப்பே நான் ஒரு சன்னிதானத்துக்கு துரத்திடாத ரப்பே ஜி, என்னை உன்னுடைய தர்பாருக்கு அழைக்காமல் விட்டுறாத அல்லாஹ். நீ எனக்கு நிறைந்த காசு கொடுத்த, பணம் கொடுத்த, சாப்பாடு கொடுத்த, வீடு கொடுத்த, வாசல் கொடுத்த, ட்ரெஸ்ஸு கொடுத்த, மனைவி கொடுத்த, பிள்ளைகளை கொடுத்த, யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யாமல் என்னை மௌத்தாக்கிறாது ரப்பே, நீ உன் வாசலுக்கு அழைச்சிக்கோ, ஹஜ்ஜு இல்லாமல் என்னை மௌத்தாக்கிறாத ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கதறு. கேளு, என்ன வேணுமோ கேளு. சாலியான மனைவி கொடு, எனக்கு சாலியான பிள்ளைகளை கூட. அல்லாஹ் உனக்கு ஒரு நியமத்தை கொடுக்க நாடினால் அதற்கு முன்பு துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. யாரை அல்லாஹ் தஆலா சன்னிதானத்தை விட்டு துரத்த நாடுகிறானோ, அவர் அல்லாஹ் தஆலா அவர் மீது கோபம் கொண்டானோ, முதல்ல அல்லாஹ் அவருக்கு துவா கேட்பதில் உண்டான இன்பத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். அவன் துவாவா சடங்கா போயிடும். துவா கேட்பதில் உண்டான இன்பத்தை அல்லாஹ் கல் போட்டு எடுத்துரும். எப்படி இருக்கும் அவர் துவாக்கெல்லாம்? சும்மா ஒரு வெட்டி துவாக்கள், அந்த துவாக்கள் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பை பிரம்மன துவா செஞ்சாங்க, அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மின் ஐனில் லா ததுமா. யா அல்லாஹ், கண்களிலே கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டு முன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். கண்ணீரை மழையாக கொட்டாத, உன்னை நினைத்து உன் காதலிலே உன் கையேந்தி உன்னிடத்திலே கண்ணீர் சிந்தாத கல்லாய் போன கண்களை விட்டு முன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ கல்புல அல்லாஹ்வுடைய காதல் இருந்தால் கண்ணில் தண்ணி கொட்டும். என் ஷேഖനാயத்தை இப்படின்னு கை தூக்குவாங்க, தூக்கும் போதே கண்ணில் தண்ணி மாலையாக ஊற்றும். என் சர்க்கார் நாயகம் திக்ரு செய்வாங்க,
இப்படி தண்ணி வடிஞ்சு தாடி நனைஞ்சு போயிடும். நனைஞ்சு ஊற்றி சர்க்காருடைய சட்டையும் நனைஞ்சு போயிடும். இது வரைக்கும் நான் கண்ணால் பல தடவை பார்த்துருக்கேன். அந்த திக்ரு முடிஞ்சு சர்க்கார் நான் எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே தாடி நனைஞ்சு சட்டை நனைஞ்சிடும். அழுது 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 2 கண்ணையும். அல்லாஹ் அக்பர். என்னவா அஊது பிக்க மின் ஐனில்லா ததுமா, கண்கள் கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி ஒமின் கல்பில் லா யக்ஷா, இன்னும் அச்சமில்லாத உள்ளத்தை விட்டு முன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. என் சர்க்கார் நான் சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய இன்றைக்கி என் வாழ்க்கையை பார்க்குறீங்க, அல்லாஹ் வீடு வாசல் காருன்னு கொடுத்துருக்குறான்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்தது ஒன்றும் இல்லாமல் வந்தேன். வெறும் ட்ரங்கு பெட்டியும் இரும்பு பொட்டியில் 2 ஜுப்பா 2 பிராணிமா 2 சேலை ஒரு பொட்டி தான். சர்க்கார் லால்பேட்டைக்கு வந்தாங்க. அப்புறம் அல்லாஹ் தஆலா எஜமானுக்கு வீடு கொடுத்தான், அவங்க பிள்ளைகளுக்கு வீடு கொடுத்தான். 50 வருஷத்தில் அலமதுலில்லாஹ் எஜமான் வீட்டில் காரு பங்களாலாம் கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சர்க்கார் சொன்னாங்க, இந்த எல்லா நியமத்துகளுமா இழஞ்சிக்கலாம் என்னுடைய துணைவியாருடைய துவாவை கொண்டு அல்லாஹ் கொடுத்தாண்டா. சர்க்காருடைய துணைவியார் நாங்கள் பிராணி அம்மான்னு சொல்லுவோம். சர்க்கார் பீர், அவங்களுடைய துணைவியார் பிராணி அம்மான்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்களுடைய துவாவை கொண்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் சொல்லிட்டு நிஜமாக சொல்லுவாங்க. அவர்கள் எப்போ தொழுதாலும் பிராணி தங்களுடைய அந்த தொழுகை ஓடுனி இருக்குல்ல, முந்தானை தொழுகையுடைய முந்தானை போட்டிருப்பாங்கல்லம்மா, அந்த ஓடுனி எடுத்து அதோடனே சேர்த்து கையை வச்சுக்குவாங்களாம். சர்க்கார் இப்படி அல்லாட்ட கேட்குறது எப்படி கேட்குற முறைன்னு கேட்டால் அவங்கள சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க. துண்டு இருக்குல்ல, இப்படி துண்டோடு சேர்த்து கையை ஏந்திக்குவாங்க அல்லாட்ட. அது கையை உள்ளே வச்சுக்கிறது. இப்படி ஏந்தி அல்லாட்ட கேட்டாங்கன்னா அழுது அழுது அந்த துண்டு அப்படியே ஃபுல்லாக நினைஞ்சிருட்டாங்க. இது 2 இந்த துண்டு கை ஏந்தின துண்டு இருக்கு, ஏந்தின துண்டு அந்த அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவி கையை நிரப்பாமல் விடுவானா, அந்த 2 கையுமே நினைஞ்சிரும். இப்படி அல்லாட்ட இப்படி கேட்பாங்க, 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு கேட்டால் இங்கேயும் நினைஞ்சிரும், இங்கே 2 கையும் நினைஞ்சிரும். ஒவ்வொரு வக்திலையும் அப்படி தான் அல்லாட்ட அழுவாங்க. அல்லாட்ட அழுது கேட்பாங்க. அல்லாட்ட இப்படி கையேந்தி அழுது கேட்பாங்க. அப்படியே அழுது 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 தண்ணி ஊற்றி ஊற்றி அதை நினைச்சிடும். அதனால் அல்லாஹ் அவங்களுடைய அழுகையின் பொருட்டால் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோம், நம்ம நிலைமை எப்படி இருக்கோம், நம்ம வீட்டில் மனைவி மக்கள் நிலைமை எப்படி இருக்கும் அறிஞ்சிக்கலாம். கணவர் வெளிநாட்டில் கஷ்டப்படுறாரு, வெளியூரில் போய் கஷ்டப்படுறாரு, வேர்வை சிந்தி உழைக்கிறார், வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குல்ல. காலையில் எழுந்திரிச்சு குர்ஆன் ஓதுறதில்லை, ஒரு யாசீன் ஓதுறதில்லை. ஜி கணவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, உழைக்கிறாரு, காசு அமைச்சுக்கிறாரு. இத்தே பேர் டிவி வேறு வீட்டில் இத்தே பெருசு செவுத்து பெருசுக்கு இருக்குது வாங்கி வச்சுக்கிட்டு சோபாவில் கால் மேலே கால் ஒரு பக்கம் திண்டு சோபா பக்கம் திண்டு ஒன்று வாங்கி வச்சுட்டு ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறது. சேனல் மாற்றிட்டு உட்காந்துருக்குற, தொழுகையை மறந்து ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குறது, காலங்கத்தில் குர்ஆன் ஓதுறதில்லை. என்ன வாழ்க்கை வாழ்ந்துருவோம், நீ என்ன வாழ்ந்துருவோம், புருஷன் என்ன வாழ்ந்துருவார் பார்ப்போம். கொடுத்ததெல்லாம் எல்லாம் பிடுங்கி அமைச்சிடுவோம். எல்லாம் அதனால ரொம்ப பேர் ரொம்ப சம்பாதிக்கிறானுங்க, அடுத்த தலைமுறைக்கு இருக்கிறது இல்லை. பசங்களாம் பிச்சை எடுக்கிறானுங்க, பசங்களாம் கஷ்டப்படுறானுங்க. அத்தாவோட வீட்டை விற்று 4-5 பிரித்து அதையும் அவனை கட்டி கொடுத்து சும்மா உட்காந்துக்கிறானு. என்னங்க வீட்டில் ஊர்லேயே தெருவிலே பெரிய வீடு உங்கள் அத்தா வீடு தானே, அதெல்லாம் விற்றாச்சுங்க. 4 பிள்ளையும் பிரிச்சுக்கிட்டோம். அதில் அண்ணன் கல்யாணம் முடித்தார், நான் வந்து கடை வச்சேன், அதுவும் ஒழிஞ்சிச்சு. நினைஞ்சிக்கலாம் எல்லாம் வச்சு சும்மா உட்காந்து கேட்குறான். ஏன் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுக்காம இல்லை, கொடுத்தான். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து, அல்லாஹ் கொடுத்த வீட்டில் உட்காந்து அல்லாஹ்வை மறந்து உட்காந்து, அல்லாஹ் கொடுத்த வீட்டில், அல்லாஹ் கொடுத்த ரூமில், அல்லாஹ் கொடுத்த ஃபேனு, அல்லாஹ் கொடுத்த ஏசியை போட்டுக்கிட்டு ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கணும். ஃபஜ்ர் தொழுது ஒரு பக்கம் குர்ஆன் ஓத தெரியாமல் தூங்கணும். பையனை காலை மாலை மக்தபுக்கு அனுப்ப தெரியல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சேன். அவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான். அது வேறு பெருமையாக சொல்லிக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்து அவர் பெரிய ஆளாக வர போகிறார். சேர் போடுங்கம்மா, இங்கே 2 சேருக்கு எடுத்துங்க, இங்கே 2 சேர் கொண்டு கொஞ்சம் சேர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம். இல்லை கண்ணு
கொடுங்க. சரி, எடுத்துங்க கொடுங்க. மேல் மிச்சமாக சேர் அந்த பக்கம் தான் கொண்டு சொல்லுங்கம்மா. இல்லை ஜி இருக்கா எடுத்து எங்கேருந்து எடுத்து இங்கேருந்து ஒரு 10 சேர் கொண்டு வந்து போடுங்க. இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். விளைஞ்சாமா? அப்போ அல்லாஹ் நியமத்துல கொடுக்குறான். கொடுக்குற பொழுது கண்ணீர் வடிச்சு அல்லாட்ட கேட்டியா? கொடு அல்லா, ரப்பே நீ மன்னிச்சுக்கோ. கேட்டியா அல்லாட்ட? அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்தையா ஜி? அப்படி இருந்தால் அல்லாஹ் அந்த நியமத்துகளை கொடுக்க மாட்டான். நீ அல்லாஹ்வுக்கு முறைப்படி நன்றி செலுத்தி இருந்தால் கொடுத்த நியமத்தில் எடுக்கிற பழக்கம் அல்லாஹ்ட்ட கிடையாது. ஹதீஸ்ல வருது, அந்நஅமாஉ ஸைதுன் ஃபகையிதுஹா பிஷ்ஷுக்ர் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் இருக்கே அது எல்லாமே காட்டு பிராணிகளை போல. அவற்றை ஷுக்குர் நன்றி என்ற கயிற்றால் கட்டி போட்டு வைத்துக்கொள். பை காட்டிலிருந்து ஒரு மான் பிடிச்சிட்டு வந்தீங்க, சும்மா திருவிழா நிற்குமா? ஓடி போயிருமா? ஓடி போயிடும். ஒரு முயல் பிடிச்சிட்டு வந்தீங்க, கட்டி போட்டு வைக்கணுமா சும்மா வைக்கணுமா? பக்ரீத்துக்கு ஆடு கொண்டாலும் கட்டி போட்டு பறந்துடுது. அது பாட்டுக்கு சரிங்களா? புது ஆடாக இருந்தால் கொண்டா பறந்துடுது, காணாம போயிடுது. அப்போ அது மாதிரி அல்லாஹ்வோட நியமத்தொண்ட வருது, அதை கட்டி போட்டு வச்சுக்கோ. கட்டி போடக்கூடிய கயிறு எதுங்க? நன்றி. நன்றி என்னும் கயிற்றால் அவற்றை கட்டி போட்டு வைத்துக்கொண்டால் அந்த நியமத்தொன்னை விட்டு போகவே போகாது. அல்லாஹ் தஆலா கொடுத்ததை எடுக்கிற பழக்கம் அல்லாஹ்ட்ட கிடையாது. நீ நன்றி செலுத்தி வரும் காலம் எல்லாம் நன்றி செலுத்தி கொண்டிருந்தால் அல்லாஹ் திரும்ப கொடுப்பான், மறுபடியும் கொடுப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். வாங்கி வைக்க முடியாது ஒன்னால. அந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான். உனக்கு கொடுத்ததை அல்லாஹ் தஆலா எடுக்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் நீதான் முசீபத்து. மா அஸாபக்கும் மின் முசீபத்தின், எதுவெல்லாம் முசீபத்து உனக்கு வந்துச்சோ ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உன் கை சம்பாரிச்சதான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறது. இன்னல்லாஹ் லைஸ பில்லல்லாமில் லில் அபீத், அடியார்களுக்கு அனுவத்தனையும் அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது. அல்லாஹ் நல்லா வாழ்ந்து வந்தாருங்க, நொடிஞ்சு போயிட்டாருங்க. மனுஷன் உயர்ந்து இருந்தாரு, ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அவர் மனுஷன் நல்லா இருந்தாருங்க, அவர் பசங்கள்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன் நடக்குது? நடக்குதே தீரும். நீ அல்லாஹ்வை மறந்து வாழும் காலம் எல்லாம். நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருந்தால், உன் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்த கற்றுக் கொடுத்திருந்தால், இந்த ஒரு வீடு இல்ல 100 வீடு கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. உனக்கு ஒரு வீடு கொடுத்த அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைக்கு 10 வீடு கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் அவன் குடியிருந்து 9 வீட்டு வாடகை கொடுவான். அல்லாஹ் கொடுக்குற அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் தஆலா. நீ அவனை ஃபஜ்ர் தொழுக பழகு, காலைல குர்ஆன் ஓத பழகு, லுஹர் தொழுக பழகு. பள்ளிக்கூடம் விட்டு வந்தானா அசர் தொழுதியா? தொழுதுட்டேன்னு சொன்னா டீ கொடு, போர்ன்விட்டா கொடு, ஹார்லிக்ஸ் கொடு, எது வேணா கொடு. தொழுகலையா உத மரியாதை தொழுகாம வேண்டாம். லேட் பண்ண ஜமாத்துக்கு போகலையா அவனை பிடிச்சி கட்டு சத்தம் போட்டு ஏன் ஜமாத்துக்கு போகலன்ட்டு. ஜி அல்லாஹ் தஆலாவுடைய பழக்கம் லஇன் ஷகர்தும் லஅஸீதன், நீ நன்றி செலுத்தினால் திட்டவட்டமாக அதிகரித்து தான் கொடுப்பேன், குறைக்கவே மாட்டேன். வலஇன் கஃபர்தும், நன்றி மறந்து நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என் அஸாப் ரொம்ப கடுமையா வரும். எத்தனையோ பேர் வீடு ஹஜரத் பார்த்து கட்டினேன். ஹஜரத் டைல்ஸ் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். கிருஷ்ணகிரி போய் டைல்ஸ் மட்டும் சொல்கிறார், இங்கே வாங்குறது அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். பார்த்து இலச்சி கட்டினேன். ஹஜரத் விற்றுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். அந்த தெரு வழியாக போகும்போதெல்லாம் அடி வைத்திருந்து எரியுது. அது தெரு வழியாக போகும்போதெல்லாம் அந்த பாத்ரூமில் போட்ட டைல்ஸு அந்த அலங்கரிச்சது எல்லாம் என் சிந்தனையில் வருது. அது யாரோ குடியிருக்கிறாங்க. உன்னை பார்க்க வச்சு அல்லாஹ் தஆலா துன்புறுத்தினான்ல, அல்லாஹ் மறந்து வாழ்ந்தல. நீ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்திருந்தால் ஒரு காலம் அல்லாஹ் புடுங்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பழக்கத்திலே கிடையாது, புடுங்கணும்னு அவசியமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உனக்கு தண்டிச்சு அல்லாஹ் அழகு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உனக்கு தண்டனை கொடுத்து அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? அல்லாஹ் சொல்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், அவன் என்ன செய்ய போறான்? இன் ஷகர்தும் வ ஆமன்தும், என்ன ஆயிடுது? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், நீ ஒழுங்கா நன்றி செலுத்தி வாழ்ந்தால், அல்லாஹ் மேல ஈமான் கொண்டு வாழ்ந்தால், உன்னை தண்டிப்பதன் மூலமாக, உன்னுடைய நியமத்துகளை பிடுங்குவதன் மூலமாக, உன்னை துன்புறுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு என்னப்பா கிடைக்குது? அல்லாஹ் என்ன அடைய போறான்? ஒன்றும் இல்லை. நீ அல்லாஹ் தஆலாவை முறைப்படி
அவனுக்கு அல்லாஹ் அவனுக்கு மனைவி கொடுத்தான். அந்த மனைவி எப்படி அல்லாஹ் தாலா நடக்க சொன்னானோ அப்படி நடந்துக்கல, சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறான். உனக்கு அல்லாஹ் பிள்ளைங்களை கொடுத்தான், அந்த பிள்ளைகளை எப்படி அல்லாஹ் நடத்த சொன்னானோ, ஜவுத்து பள்ளிவாசலுக்கு காதை பிடிச்சி கூட்டி வந்திருந்தால், குர்ஆனோத அனுப்பியிருந்தால், மார்க்கம் கற்றுக் கொடுத்திருந்தால், இன்னைக்கு அவன் பக்கத்தில் உட்காந்து காலை அமுத்திட்டு உட்காந்துருப்பான் அந்த பையன். அவனை காசு கொடுத்து, பணம் கொடுத்து, வீடு கொடுத்து, வாசை கொடுத்து, படிக்க வச்சு பெரியாராக்கிற கடை வச்சு கொடுத்து அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தாம போயிட்டார், அல்லாஹ்வை இலாஹா கற்றுக் கொடுக்காம போயிட்டார். உதைக்கிறான் உன்னைய, திட்டுறான் உன்னைய, உன்னை துரத்துறான் உன்னைய. அவன் வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றான், நீ தெருவில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அல்லாஹ் கொடுத்த பொழுது நன்றி செலுத்தாவிட்டான். மா யஃபஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உன்னை தண்டிச்சு அல்லாஹ்வுக்கு என்னையா கிடைக்க போகுது? இரு ஷக்கரத்தும் ஆமன்தும், நீ சுக்குரு செய்தால், நீ நன்றி செலுத்தினால், நீ அல்லாஹ் தாலாவுக்கு ஈமான் கொண்டால் உனக்கு அதாபு கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு அவசியமே இல்லையே. கொடுக்க தானே செஞ்ச அல்லாஹ் தாலா உன்னைய. நண்பர்களே, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய செய்தி. மா யஃபஅலுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான்? பிஅஸாப் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீ நன்றி செலுத்தினால் திட்டவட்டமாக நான் அதிகப்படுத்தியே தான் தீருவேன். திட்டவட்டமாக சத்தியமாக சொல்கிறேன். லஇன் ஷக்கர்தும்ல மொத்தம் 5 சத்தியம் இருக்காங்க, 5 தாக்கீது இருக்கு. லஇன்ல முன்னாடி சத்தியம் இருக்கு, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக. லாம் தாக்கீது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அந்த லாம் ஒரு தாக்கீது. நூனு சகீல, ஒன்று ஹஃபீஃபா இல்லாமல் நூனு சகீல, ரெண்டு நூனு வரைஞ்சிங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சத்தியமாக, திட்டமாக, உறுதியாக, நிச்சயமாக சொல்லுகிறேன், நீ நன்றி செலுத்தி வரும் காலமெல்லாம் அதிகப்படுத்தி கொண்டு தான் இருப்பேன், குறைக்கவே மாட்டேன். நான் ஒலையின் கஃபர்தும், நான் கொடுத்த நியமத்துகளை வாங்கி கொண்டு என்னை மறந்து நீ வாழ்ந்தால், இன்ன அதாபி லஷதீத், என் அதாபு ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. நடந்து போச்சா தௌபா செய்யலாம். ஜி ஒமன் தாப ஆமன வாசல சும்மா தாப ஆமன வாசல ஃபைனல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம். நீ தௌபா செஞ்சுக்க, அல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ் அவனுக்கு மறுபடியும் நியமத்தை கொடுப்பான். தௌபா செஞ்சுக்க, தௌபா செஞ்சு திருந்து அல்ல இடத்துல அல்லாஹ் அவனுக்கு மறுபடியும் நல்வாழ்வு கொடுப்பான், தலை சிறந்த வாழ்க்கை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா வைனுத்தும் உதுனா, திரும்ப திரும்பினா நானும் திரும்பிக்குவேன். நீ திரும்பினா நானும் திரும்பிக்குவேன். நீ என் வழியில் வந்தால் உன்னை வாழ வச்சு காட்டுவேன். வாழ்க்கை உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? மூமின்களாகிய உன்னதையா வாழ வைப்பேன் நான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், இந்த மூமின்களை வாழச் செய்வதை நம்பியே கடமையாக்கி கொண்டு வந்தால், மூமின்களுக்கு வாழ்வு கொடுப்பதை என்மேல் நான் கடமையாக்கி கொண்டேன். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வதை என்னுடைய என்மேல் நான் கடமையாக்கி கொண்டேன். லஹுமுல் புஷ்ரா, மூமின்களுக்கு நல்வாழ்வு இருக்கிறது. ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, இவ்வுலகத்திலேயும் இருக்கு, ஆகிரத்திலையும் இருக்கு. நீ ஆகிரத்தில் மட்டும்தான் மூமின்களுக்கு. நமக்கெல்லாம் என்னங்க அந்த ஊரில் நின்றுட்டான், நாலு தேனாறு பாலாறு எல்லாம் சொர்க்கத்தில். துனியாவில் கஷ்டம்தான், அதே பழைய சட்டி தான், அதே பழைய கடை தான். அவன் பாரு என்ன சில பேர் இருந்துக்கிட்ட ஹஜ்ரத் ஜெயின் இவங்க அந்த ஜெயின் இங்கே பார்த்தாலும் நகைக்கடை அவன் பேர் தான் இருக்குது, இங்கே பார்த்தாலும் ஹோல்சேல் கடையெல்லாம் அவன் பேர் தான் இருக்குது. முஸ்லீம்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 800 வருஷம் ஆட்சி செஞ்சாங்களே, ஜெயின் ஆட்சி பண்ணானா? இதாண்டா ஆட்சி செஞ்ச. 800 வருஷம் அவனையும் சேர்த்து தான் நீ ஆட்சி செஞ்ச. அவங்க இங்கே பார்த்தாலும் நகை கடையாக திறக்கிறான் ஹஜ்ரத் ஜி, இங்கே பார்த்தாலும் வந்து ஹோல்சேல் கடையெல்லாம் அவங்க கீழே தான் போச்சு. முஸ்லீம்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது லஹுமுல் புஷ்ரா உனக்கு தான் சொன்ன, அவனும் சொல்ல. அல்லாஹ் தஆலா நல்வாழ்வு உனக்கு தருகிறேன், இவ்வுலகிலும் மறு உலகிலும் வாழ்வாக வாழச் செய்கிறேன். நீ குர்ஆன் படி நடந்து காட்டு. விளைஞ்சிக்கலாம். அவனுக்கு ராஜாவாக்கி அவன்கிட்ட பிடிங்கி விட்டு தர்றேன். அவனுக்கு வளைச்சு சம்பாதிக்கணும், மொத்தமாக பிடிங்கி உன் கையில் தர்றேன், வாழ்வாங்க வாழ செய்கிறேன். வலவு அன்னும் ஜி லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வலவு அன்ன அஹ்லுல் குரா, இந்த ஊர்வாசிகள் ஆமனு வத்தகு, அல்லாஹ்வை கொண்டு முறைப்படி ஈமான் கொண்டு அல்லாஹ்வை தக்வா செய்வார்களேயானால், வலவன்னஹும் ஆமனு வத்தகு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா,
வானத்தில் இருந்தும் பரக்கத்தை திறந்து விடுவோம் அவர்களுக்கு. கொட்டுன்னு கொட்டும். நீ ஈமான் கொண்டு தக்குவாவோடு வாழ்ந்து காட்டு. ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான், வலவு அன்னம் வலவு அன்னும் அக்காமு தௌராத்த வல் இஞ்சியில வமா உன்சில இலையும் லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். நீங்கள் மட்டும் தௌராத்துடையவர்கள் தௌராத்தையும் இஞ்சியிலுடையவர்கள் இஞ்சியிலையும் குர்ஆன் கொடுக்கப்பட்டுள்ள குர்ஆனையும் முறைப்படி பின்பற்றி நடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு மேலிருந்தும் காலடி மண்ணிலிருந்தும் கொடுப்பேன். கீழிருந்து ரிஸ்க் கொடுப்பேன் உங்களுக்கு. காலடி மண்ணை தங்கமாக்கி தரும் ஐயா. நீ கால் வைக்கும் இடமெல்லாம் பொண்ணாயிரும். விளைஞ்சீங்களா? நீ ஒரு கடையில் கை வச்சா அந்த கை பொங்க ஆரம்பிச்சு. அந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரஸியல்லாஹு இருந்தாங்க. சஹாபாக்கள் மத்தியில் பேர் ரொம்ப தர்மம் செய்வாங்க. அதிகமாக தர்மம் அள்ளி கொடுப்பாங்க. அவங்க எங்கே போய் கை வச்சாலும் அந்த கை பொங்க ஆரம்பிச்சிடும். ஆடு வாங்குவாங்க, பார்த்தா 10 ஆடு ஆயிரும். ஒரு ஆடு வாங்கினா 2 ஆடு. ரொம்ப பரக்கத்துக்கு துவா செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கில் அறுக்கிறதுக்கு ஆடு வேணும்பா, ஆடு ஒரு திரகத்தை கொடுத்து அமிச்சாங்க. ஒரு திரகம் கொடுத்து அமிச்சாங்க. ஒரு ஆடு வாங்கிட்டவங்க சஹாபி நேராக சந்தைக்கு போனாங்க. ஒரு திரகத்துக்கு நல்லா விசாரிச்சு 2 ஆடு வாங்கினாங்க. வாங்கி 2 ஆடு ஒரு திரகத்துக்கு வாங்கிட்டாங்க. திரும்ப சந்தை 2 அடிச்சு அந்த ஒரு ஆட்டை ஒரு திரகத்துக்கு விற்றுட்டாங்க. ஒரு ஆட்டையும் ஒரு திரகத்தையும் எடுத்து பெருமானாட்ட வந்தாங்க. யாரை சொல்ல, இங்கே கொடுத்த திரகம் வந்துருச்சு, நாங்கள் ஆடு வந்துருச்சு. அல்லாஹ் அவங்க பறக்க செய்வானாங்க, உங்கள் வியாபாரம் எல்லாம் பறக்க செய்வானாங்க. பெருமான துவா செஞ்சாங்க. கொடுத்த காசு வந்துருச்சு, ஆடு முழுசாக வந்துருச்சு. ரொம்ப கையேறி துவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லுங்க. பெருமான துவா செஞ்சாங்க. அது மாதிரி சில சஹாபாக்கள் கை வச்சதெல்லாம் பொண்ணாகும். ஏன் அவ்வளோ தர்மம் செய்வாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரஸியல்லாஹு மக்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. நீ அள்ளி கொடுப்பதுன்னு ரகசியம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு கொட்டுவாங்க. அன்பர்களே, அப்போ என்ன சொன்னாங்க சொல்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவ் அன்னஹும் அகாமு தௌராத்த வல் இன்ஜீல் வமா உன்சில இலைஹிம் லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். மேலிருந்து ரிஸ்க் தருவான் அல்லாஹ் தஆலா. அவளை காலடி மண்ணிலிருந்து ரிஸ்க் தருவான் அல்லாஹ் தஆலா. வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அர்ஜுனா காலுக்கு ரிஸ்க் பொங்கி வரும். நீ கவலைப்பட தேவையில்லை. ரிஸ்கை எங்கே போய் தேடுற, நான் தர தயாராக இருக்கேன். அல்லாஹ் தஆலா ஷாருத்தான். அன்பர்களே, பெரியார்களே, நேரம் ஆயிடுச்சு. நான் படுங்க என்னப்பா ஒன்று 9 காலம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன். 4 செய்தி பாக்கி இருக்கு. ஆஹா, அது அடுத்ததாக தான் சொல்ல முடியும். என்ன செய்யுது, செய்தியை வேறு பக்கம் கொண்டு போயிடுச்சு. சரி, சொன்ன செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சா இல்லையா? ஜி, உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருந்துச்சா இல்லையா? முடிஞ்சு. அல்லாஹ் தஆலா எதை நாடினாலும் சொல்ல வச்சான். நான் ஒன்று சொல்ல நாடினேன், அல்லாஹ் ஒன்று வெளிப்படுத்த நாடினான். அல்லாஹ் நாடியதை அவன் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் எதை வெளிப்படுத்தினானோ அதுதான் உண்மையில் நன்மையாக இருக்கும். நான் சொல்ல நாடியதை விட அல்லாஹ் சொல்ல நாடியது வரக்கூடிய மக்களுக்கு, கேட்கக்கூடிய மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் பலன் தரக்கூடியதாக ஆக்குவானாக. இது எல்லோரும் கவனத்தில் வையுங்கள். அல்லாஹ் நாடுவானே ஆனால் மீதி உள்ளான செய்திகளை அடுத்த தடவை அல்லாஹ் தஆலா நினைவுறுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம எல்லோரையும் மீண்டும் அடுத்த மாதமும் இந்த இடத்துல ஒன்று சேர அல்லாஹ் தஆலா இதே மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தௌஃபீக் செய்வானாக. நாம் கேட்ட செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சரி, ஒரு செய்தி கேட்டீங்கல்ல, இது போய் சொல்லாமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். என்ன செய்தி கேட்டோம்? ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், மக்கள் அனைவரிலும் அதிகம் அல்லாஹ்வை வணங்கியவராக நீங்கள் ஆவீர்கள். இது மக்கள்கிட்ட சொல்லாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாருமே சொல்லுவீங்களா? அதை பின்பற்றுவோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃலலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். الحمد لله رب العالمين
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லோருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இங்கிருந்து வெளியே செல்லும்போது அன்று பிறந்த பாலகர்களாக அங்கே செல்ல தௌஃபீக் செய் யா அல்லாஹ். உன் நினைவுக்காக இங்கே ஒன்று சேர்ந்தோம் ரப்பே. இங்கே கேட்ட விஷயங்களை கல்வியில் பதிய செய் யா அல்லாஹ். அமல் செய்ய தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் பல்லாயிரம் மக்கள் இங்கே திரண்டு உன்னுடைய பயானை கேட்க தௌஃபீக் செய் யா அல்லாஹ். உன் செய்திகளை கேட்க தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தாரில் ஆபாதாக்கி வை யா அல்லாஹ். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தார்களுக்கு எல்லா நோய் நொடிகளை விட்டு ஷிஃபாவை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை எல்லோரும் இந்த மொத்த ஊர் மக்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த ஊரில் யாரெல்லாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துரு யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களுக்கு நீண்ட வயசக்கூடிய யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்களுக்கு நீண்ட வயசக்கூடிய யா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் நீண்ட வயசு ஆஃபி சலாமத்தையும் கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கொடிய வியாதிகளை விட்டு எங்கள் எல்லோரும் நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். எங்கள் யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ சிரமத்தை நீக்கி வச்சிரு யா அல்லாஹ். வியாபாரத்தில் பறக்கத் செய் யா அல்லாஹ். கொடுக்கல் வாங்கல பறக்கத் செய் யா அல்லாஹ். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்துரு யா அல்லாஹ். கடன்பட்டவருடைய கடனை அடைச்சி வச்சிரு யா அல்லாஹ். திருமணமானவர்களுக்கு சாலையான திருமணத்தை நடத்தி வச்சிரு யா அல்லாஹ். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்துரு யா அல்லாஹ். ஹமலா உள்ள தாய்மார்கள் சுகப்பிரசவமாக இருக்க தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அழகான முறையில் குழந்தை பெற்றெடுக்க தௌஃபீக் செய் யா அல்லாஹ். நீ கொடுத்த குழந்தைகளை உன் வழியில் வளர்க்க தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இருலோக செல்வங்களையும் எங்களுக்கு நீ கணக்கில்லாமல் கொடுத்துரு யா அல்லாஹ். ஹராம விட்டு எங்களை பாதுகாத்துக்க யா அல்லாஹ். ஒரே ஒரு சொட்டு கூட ஹராம எங்களை உள்ளே செல்லாமல் நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். ஹலாலை எங்களுக்கு நல்ல முறையில் தந்தல் புரிய யா அல்லாஹ். கேளுங்க. உண்ட கண்ணீர் விழிச்ச துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்க அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த விழாவை யாரெல்லாம் ஏற்பாடு செய்தாலும் எல்லாரையும் பொருந்திக்கொள் யா அல்லாஹ். இந்த மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்த ஆஜா அண்ணன் அவர்களுக்கு ஆஃபி சலாமத்தை நீண்ட வசக்கூடிய யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் மேலும் மேலும் நிறைய நற்காரியங்கள் செய்ய தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவக்கூடிய யா அல்லாஹ். அவங்களை ஆபாதா வச்சிரு யா அல்லாஹ். ஹாஜா அண்ணன் இன்னும் நிறைய மார்க்க சேவை செய்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி.